ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழில் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். இன்றளவில் நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் என்று சொன்னால் கச்சா என்று சொல்லக்கூடிய அருண விதாரண கமகே ஆகும். இவர் கொல்லப்பட்ட பின்பதாக இவர் பற்றி அதிக அளவில் பேசப்படுகிறது. உயிரோடு இருந்த காலப்பகுதியில் ஒரு நிழல் உலக தாதாவாக, ஒரு ஏவல் நாயாக பல்வேறு விதமாக ராஜபக்ச தரப்புகளுக்கு பல்வேறு பங்காற்றி இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் இவர் கொல்லப்பட்ட பின்புதான் இவர் பற்றி அதிகம் பேசப்படுகிறது. அப்படி இவர் என்ன சாதித்து விட்டார் என்று கேட்டால், வசீம் தாஜுதீனுடைய கொலை வழக்கில் பிரதான சூத்திரதாரியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவருடைய மனைவி ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்க, மகன் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்க, இவர்களை வைத்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது ராஜபக்ச தரப்பு. இப்போது உண்மைகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலே மிகுந்த அச்சத்தோடு ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கச்சா தரப்பிலான இந்த விடயங்கள் வெளிவருகிற போது அடித்து பிடித்து நாமல் ராஜபக்ச அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற போது கச்சாவினுடைய மகனை வைத்து ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தி அங்கு வரக்கூடிய சில ரகசியங்கள், வெளிப்படுகின்ற தகவல்கள், சாட்சியங்களை சிதைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான விடயங்கள் தொடர்பாக நான் கடந்த நிகழ்ச்சிகளில் உங்களோடு பேசியிருக்கிறேன். அதாவது கச்சாவினுடைய மகன் தொடர்பாக, மனைவியினுடைய வாக்குமூலம் தொடர்பாக, இவர்களினுடைய மாறி மாறி சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எல்லாம் பேசியிருக்கிறோம். இந்த நிலையிலேதான் இப்போது கச்சா பாதுகாப்பு அமைச்சினுடைய ஒரு சாரதியாக செயற்பட்டார் என்ற விடயம் இந்த ஊடகங்கள் அதிகளவில் பேசப்பட்டிருக்கிறது. அதனையும் கடந்த நிகழ்ச்சிகளில் மிக விரிவாக பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதலான சில விடயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த டிப்பெண்டர் ரக வாகனம் தொடர்பாகவும், இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்பு ஒரு தடவை சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாகவும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்லாமல் சிராந்தி ராஜபக்சவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த விசாரணை வளையத்திற்குள் கச்சாவினுடைய மகன் இந்திக்க மிக விரைவில் அழைக்கப்பட இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய கச்சாவினுடைய சகோதரிகளும் இந்த விசாரணை வளையத்திற்குள் அழைக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக நடந்தது என்ன, எப்படி நடந்தது, இதை யார் நடத்தினார்கள், இந்த விடயங்களையும் காரணகாரிய அடிப்படையில் இது எப்படி மெழுகு பூசி மறைக்கப்படுகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக நாட்டை ஒரு இருண்ட பாதையில், இருண்ட யுகமாக மாற்றி தங்களுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்ட அந்த தரப்பு இப்போது மிகப்பெரிய நடுக்கத்தில் இருக்கிறது. உண்மைகள் வெளிப்பட்டு விடுமா, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு பிக்கு ஒருவர் மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருப்பதாக சில தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் தேசத்தின் அம்மா என சிராந்தி ராஜபக்சவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இந்த நாட்டை மிக மோசமாக அதல பாதாளத்தில் தள்ளியவர்கள், இந்த நாட்டின் கருப்பு பக்கங்களை ஏற்படுத்தியவர்களை, கொலைகளை, கொள்ளைகளை, கடத்தல்களை செய்தவர்களை, நாட்டை சூறையாடியவர்களை இன்றும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற, அவர்களுக்காக வந்து நிற்கின்ற இந்த கூட்டத்தை நாங்கள் எப்படி சொல்லிக் கொள்வது? அவர்கள் தங்களுடைய 21 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து விட்டார்கள். ஆனால் நாளை சோற்றுக்கு வேலையில்லாதவர்கள் இன்று மஹிந்த அப்பச்சி என்று சொல்லியும், தேசத்தின் அம்மா சிராந்தி என்று சொல்லியும் இவர்களுக்காக பேசுவதும், இவர்களுக்காக வீதிகளில் நிற்பதும், எப்படி இவர்களுடைய மனநிலையை நாங்கள் தெளிவுபடுத்த போகிறோம் என்பதுதான் இங்கு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய ஆட்சி மாறி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த வசீம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் 2015 தொடக்கம் 19 வரை ரணில் மைத்ரி ஆட்சி கால பகுதியிலே விசாரிக்கப்பட்டது. அப்போது விசாரித்து அதே சிஐடியினுடைய பிரதானி, அதாவது சானி அபேசகர மும்முரமாக இந்த வழக்கை இப்போது செய்து கொண்டிருக்கிறார். அவர் துரத்தப்பட்டது, அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டது, எல்லா விடயங்களும் இருந்தும் இன்றும் அவர் தன்னுடைய கடமையை மிக கச்சிதமாக முன்னெடுக்கிறார் என்ற விடயம் இப்போது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையிலேயே இந்த விவகாரம் தொடர்பாக பேசிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த கச்சாவினுடைய கொலை இடம்பெற்றது ஒரு இரவு வேளையில். கச்சாவினுடைய மகன் சொன்னாராம், அப்பா எனக்கு கொத்து ரொட்டி வாங்கி வாருங்கள்னு சொல்லி. இப்போது தன்னுடைய தாயை குற்றம் சாட்டி ராஜபக்ச தரப்புகளோடு அவர்களை காப்பாற்றுவதற்காக இருக்கின்ற
இந்திக்கு என்று சொல்லக்கூடிய அந்த புதல்வர் தான் அந்த இரவு வேளையிலேயே தந்தையை அனுப்புகிறார், கொத்துரொட்டி வாங்கி வாருங்கள் என்று சொல்லி. தந்தை செல்கிற போது 2 சகோதரங்களும் ஏறிக்கொள்ளுகிறார்கள். ஆக இரவு 11 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. அதன் பின்பதாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெறுகிறது. 2 குழந்தைகள் உட்பட கச்சா என்று சொல்லக்கூடிய அருண விதாரண கமகே கொல்லப்படுகிறார். இந்த விவகாரங்கள் எல்லாம் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாக மிக தெளிவான சில விடயங்களை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக வசீம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் இந்த நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. ஒரு ரக்பி வீரராக அவர் நாட்டுக்கு பங்களித்தார், அதனால் இவர்கள் அவரை கொலை செய்தார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். இன்னும் விடயத்தையும் தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். மிக தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். வசீம் தாஜுதீன் கொல்லப்பட்டது அது ஒரு விபத்து என்று சொல்லி சித்தரித்தவர்கள் இருக்கிறார்கள். வைத்திய அறிக்கைகள் கூட அது விபத்து என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாற்றப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது. இது கொலை என்று சொல்வதற்கான காரணம், அவர் பயணித்த காரிலே பயணிகளினுடைய சீட்டிலே சீட் பெல்ட் அணிந்த வகையில் கொன்று கிடத்தப்பட்டிருக்கிறார் இந்த வசீம் தாஜுதீன். எப்படி விபத்துக்குள்ளானவர் இன்னும் ஒரு சீட்டில் இருக்க முடியும்? சாரதியினுடைய சீட் வெறுமையாக இருக்கிறது. ஆக இதுதான் சந்தேகத்தை எழுப்பிய மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது சமூக ஊடகங்களில் குறிப்பாக தென்னிலங்கையினுடைய யூடியூபர்களால் வெளிப்படுத்தப்படுகின்ற சில விடயங்கள் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சொல்லுகின்ற சில சம்பவங்கள், இவற்றின் அடிப்படையில் இந்த தீர்மானங்களின் அடிப்படையிலும் ராஜபக்ச தரப்புக்கு மிக வலுவான ஒரு எதிர்ப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் சிறைக்கு செல்லலாம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. எப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திஸ்ஸநாயக்க கடந்த 2017ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஒரு மேடை ஒன்றில் உரையாற்றுகின்ற போது ஒரு சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த வசீம் தாஜுதீனுடைய கொலை தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் சொல்லுகிறார், அதாவது 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி அவர் கொல்லப்படுகின்ற அன்றைய தினம் திம்பிரிகஸ்காயாவில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையிலே தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கி தன்னுடைய காருக்குள் போட்டுவிட்டு அவர் பயணிப்பதாகவும் அவரை பின்தொடர்ந்து டிபெண்டர் ரக வாகனம் ஒன்று செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் சிஐடியினுடைய விசாரணையில் அந்த டிபெண்டர் ரக வாகனம் யாருடையது, யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பாக ஆராயப்படுகிறது. அந்த டிபெண்டர் ரக வாகனங்கள் இலங்கையினுடைய சமூக சேவைகள் அமைச்சினுக்கு சொந்தமானதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினால் இலங்கையினுடைய சமூக சேவை அமைச்சுக்கு வழங்கப்பட்டது. அப்போது அந்த அமைச்சுக்கு அன்றைய கால பகுதியில் அந்த அமைச்சினுடைய அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய பீலிக்ஸ் பெரேரா அந்த வாகனத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த டிபெண்டர் ரக வாகனம் யாருடையது என்று ஒரு கேள்வி வருகிற போது சிஐடியினுடைய விசாரணைகளில் ஒரு விடயம் தெளிவாகிறது. அந்த டிபெண்டர் ரக வாகனம் சமூக சேவைகள் அமைச்சுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சமூக சேவைகள் அமைச்சுக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒரு வாகனத்தில் தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உலகமெங்கிலும் மனிதாபிமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு, அவர்கள் இலங்கையினுடைய சமூக சேவைகள் அமைச்சுக்கு அன்பளிப்பாக வழங்கிய ஒரு டிபெண்டர் ரக வாகனத்தில் சென்றவர்கள் இந்த பாரிய கொலையை செய்திருக்கிறார்கள் என்கிற போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அப்போது சமூக சேவைகள் அமைச்சினுடைய அமைச்சராக செயல்பட்டவர் பீலிக்ஸ் பெரேரா. அவர் இந்த வாகனத்தை பெற்றுக்கொள்கிறார். இவர் இந்த வாகனத்தை வைத்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி, இந்த நாட்டினுடைய அப்போதைய முதன்மை பெண்மணி, அவருடைய பார்வையில் விழுந்து விடுகிறது. அவருக்கு இந்த வாகனம் மிகவும் பிடித்திருக்கிறதா. ஆகவே பீலிக்ஸ் இந்த வாகனத்தை எங்களுடைய பாவனைக்கு தாருங்கள் என்று சொல்லி சிராந்தி கேட்கிறாராம். சிறந்தி கேட்டவுடன் அவரும் அதனை கொடுத்து விடுகிறார். அவர் கொடுத்த அந்த வாகனத்தினுடைய திறப்பு கொடுக்கின்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இப்போதும் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுரகுமார திஸ்ஸநாயக்க சொல்லுகிறார். அதன் பின்பதாக இந்த வாகனம் வசீம் தாஜுதீனுடைய கொலையின் பின்பதாக காணாமல் போய்விடுகிறதாம். அதன் பின்பு பார்க்க போகிற போது இந்த வாகனத்தை தேடியவர்களில் ஹபரணை பகுதியிலே வைத்து இந்த வாகனம் கண்டுபிடிக்கப்படுகிறதாம். அப்படி கண்டுபிடிக்கப்படுகிற போது எழுகின்ற கேள்வி, அதாவது இந்த சமூக சேவைகள் அமைச்சுக்கு சொந்தமான அரசு சொத்தான இந்த வாகனம் எப்படி ஹபரணையில் கைவிடப்பட்ட நிலையில்
நிலையில் கிடைக்கிறது என்று சொல்லி, அது மாத்திரமில்லாமல் இது அவர்கள் கைப்பற்றுகின்ற போது 3 தடவை நிறம் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே வெள்ளை நிறத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் நிறம் அடித்திருக்கிறார்கள். 3 தடவை நிறப்பூச்சி செய்யப்படுகிறது இந்த வாகனத்திற்கு என்ற செய்தி வெளியாகிறது. இதன் அடிப்படையில் இந்த வாகனம் சிராந்தைக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் ஜோசித்த ராஜபக்ச இந்த வாகனத்தை பயன்படுத்தியதாக சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த வாகனத்திற்கான எரிபொருள் பொறுப்புகளை ஜனாதிபதி செயலகம் அந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆக நாட்டினுடைய சமூக சேவைகள் அமைச்சுக்கு சர்வதேச நிறுவனம் ஒன்றால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட வாகனம், ஜனாதிபதி செயலகத்தால் எரிபொருள் நிரப்பப்பட்ட வாகனம், ஜனாதிபதியினுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட வாகனம், ஜனாதிபதியினுடைய மகன் பாவித்த வாகனம் இப்போது பொறுப்பற்று பாதுகாப்பற்று கைவிடப்பட்ட நிலையில் இப்படி கண்டெடுக்கப்படுகிறது என்கிற போது அப்போது சிஐடியினுடைய விசாரணை மும்முரமாகிறது. ஆக சிராந்தி ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். அவர் விசாரணைக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் விசாரணைக்கு வர தேவையில்லை, நீங்கள் சென்று அவரிடம் வாக்குமூலங்களை பெற்றுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி சிஐடி அனுப்புகிறாராம். ஆக ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை பாதுகாப்பதற்காக எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக இவை காட்டப்படுகிறது. வசீம் தாஜுதீன் என்று ஒரு விளையாட்டு வீரர் கொல்லப்பட்டதும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதிகளினுடைய உச்சகட்ட வேலைகள் தொடர்பாகவும் இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த விவகாரத்தை அனுரகுமார திசாநாயக்க அன்றைய நாட்களில் வெளிப்படுத்தியிருந்தார். ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பிலே நன்கு அறிந்தவர்களாக பல சம்பவங்களை உணர்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் இது தொடர்பிலே இந்த மிக முக்கியமான நடவடிக்கைகள் பெறப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் அழைத்துக் கொண்ட ஆட்சி உருவாகுவதற்கான தேர்தல் மேடைகளிலே மைத்ரிபால சிறிசேனவனுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இப்போது சிறை சென்றிருக்கக்கூடிய ராஜித சேனாரத்ன தேர்தல் மேடைகளில் சொல்லுகிறார், சிராந்தியிடம் இருந்து, அதாவது லரி மாளிகையில் இருந்து இந்த கொலை இடம்பெற்ற இடத்திற்கு 42 தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக குறிப்பிடுகிறார். ஆக இப்படியாக பிரபலமான அரசு முகங்கள், அமைச்சர்கள், ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பிலான நீதி என்பது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் எங்கு ஒவ்வொருவரினுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வசீம் தாஜுதீனுடைய கொலையில் மிக பெரும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த டிபெண்டர் ரக வாகனம் சிராந்தியினுடைய சிறிலிய என்று சொல்லக்கூடிய நிதியத்திற்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய பொறுப்பில் இருந்த ஒரு வாகனம் எப்படியாக நகர்ந்திருக்கிறது, அவர்களுடைய ஏவலாளியாக செயற்பட்டதாக நேர்காணல் 2 மூலமாக சொல்லப்பட்ட கச்சா அவருடைய அந்த பிரதான சூத்திரதாரி அவர்களுடைய இவரை பொறுத்தவரை மஹிந்த ராஜபக்சவினுடைய ஏவலாளியாக தான் செயற்பட்டதாக, ஒரு ஏவல் நாய் போன்று செயற்பட்டதாக அவர் மிக தெளிவாக வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். ஆக கச்சாவின் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவமும் அதே போல கச்சாவினுடைய கொலை சம்பவமும் விசாரிக்கப்பட வேண்டும். அவர் நல்லவரா கெட்டவரா நிழலுலக தாதாவா என்பதற்கு அப்பால் முறையற்ற வகையிலே 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்திற்கான நீதியும் பெறப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே உண்மைகள் பேசப்பட வேண்டும், உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும், நீதியின் முன் அனைவரும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டை 2 யுகத்தில் வைத்திருந்தவர்கள், இந்த நாட்டை சூறையாடியவர்கள், இந்த நாட்டை படுபாதாளத்தில் தள்ளியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய மக்கள் அனுபவித்த ஒவ்வொரு வேதனைக்குமான பதிலை இவர்கள் சொல்லுகையாக வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டார்கள், தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழ் இளைஞர்கள் வீதிகளில் போட்டு டயர்களில் எரிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய கண்களும் தூண்டி விற்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக இவ்வளவா கொடுமைகளை செய்த அந்த குடும்பமும் அந்த ஆட்சியாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டவர்கள், இவர்களால் சிதைக்கப்பட்டவர்களுடைய ஆன்மாக்கள் நின்று உண்மைகளை பேசும், உண்மைகளை வெளிக்கொணரும் என்ற நம்பிக்கையில் இந்த நீதி விசாரணைகள் தொடர வேண்டும் என்பதும், இந்த விசாரணைகள் தண்டனைகளை நோக்கி நகர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம்.